ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. எல்லா தடைகள் முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரின் திரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தடைகளை அகற்றி எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கிறிஸ்தவத்துக்கு மிக தேவையான ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். அந்த சத்தியம் எங்கன்னா, பரிசுத்த பவுலடிகள் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கொலேசியர் 2:3-4 வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் அப்படின்னு பரிசுத்த பவுலடிகள் கொலேசு சபைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். 3 விதமான எச்சரிப்பை அந்த சபைக்கு பவுல் சொல்கிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு 3 எச்சரிப்புகள், 3 வார்னிங்ஸ். அதாங்க தலைப்பு. நமக்கு பவுலடிகள் கொலேசு சபைக்கு சொன்ன 3 விதமான எச்சரிப்பை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொண்டு, கிறிஸ்தவத்தின் தன்மை எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்பது குறித்து மிக முக்கியமான காரியத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராம். அறிமுகமாக சில வார்த்தைகளை மனதில் வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொலேசு நிருபங்கிறது பரிசுத்த பவுலடிகளால் கிபி 60 - 62க்குள்ளாக எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இது காணப்படுகிறது. பரிசுத்த பவுலடிகள் முதல் விசை ரோமாபுரி வீட்டு காவலில் இருந்த பொழுது எழுதப்பட்ட நிருபம். சிறையிருப்பு நிருபங்கள்னு நம்ம பார்க்குறோம். எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், பிலமோன், இதெல்லாம் சிறையிலிருந்து எழுதினது சிறையிருப்பு நிருபங்கள். அதில் ஒன்று தான் அந்த கொலேசியர் நிருபம். அப்போஸ் 28ஆம் அதிகாரத்தில் 30-31 வசனத்தில் அவர் வீட்டு காவலில் இருந்தார் ரோமாபுரியில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2 வருஷம் அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த கொலேசியர் நிருபம். இந்த கொலேசு பட்டணத்தில் பலவிதமான மத கொள்கைகள் இருந்தது. அந்த கொள்கைகள் அந்த சபை அதிகமாய் பாதித்தது. அந்த பாதிப்பிலிருந்து சபையை சரி செய்வதற்காக பவுலடிகள் எழுதின நிருபந்தான் இந்த கொலேசியர் நிருபம். இந்த கொலேசி பட்டணம் பார்த்தீங்கன்னா எபேசுவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு இந்த கொலேசு அப்படி ஏன் பேர் வந்துன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பெரிய சிலை இருந்ததாக சொல்லுகிறார். கொலேசுஸ் அப்படின்னு ஒரு சிலை, மிகப்பெரிய ஒரு சிலை. அது புகழ்பெற்ற ஒரு சிலையாக இருந்ததுனால அந்த பட்டணத்துக்கு கொலேசு பட்டணம் பேர் வந்திருக்கிறது சிலர் கருதுகிறார். அந்த பட்டணத்தில் இருந்த சபைத்தான் இந்த கொலேசு சபை. அந்த சபையில் நான் சொன்னது போல் நிறைய வித்தியாசமான போதனைகள் அடங்கிய மத கொள்கைகள் பட்டணத்தில் இருந்தது. அது சபை பாதித்தது. எப்படி பாதித்துன்னு கேட்டிங்கன்னா, அதில் விசேஷமாக ஒரு கொள்கை ஞானவாத கொள்கை அப்படின்னு, நாஸ்டிசம் அப்படின்னு, ஞானவாத கொள்கை. அதுதான் அதிகமாக சபை பாதித்தது. யூத முறைமையின்படி நாம் வாழ வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு முறைமை, பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட
அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் போன்ற அவைகளின்படி நாம் இருக்க வேண்டும். அதுதான் உயர்ந்த ஒரு பரிசுத்தம், கர்த்தருக்கு பிரியமானது என்று போதிக்கக்கூடிய ஒரு ஞானவாதம் அங்கே இருந்தது. அதுதாங்க சபை அதிகமாய் பாதித்தது. அதாவது குறிப்பாக அதில் நான் சொன்னது போல பழைய ஏற்பாட்டு முறைமைகள், தூதர்களின் வணக்கம், அப்புறம் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுப்பது, த டெய்டி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தவத்தின் தெய்வீகத்தையே மறுப்பது, இப்படிப்பட்ட போதனைகள் அடங்கினது தான் அந்த ஞானவாத கொள்கை, நாஸ்டிசம் அப்படின்னு. அந்த பாதிப்பை சரி செய்து சபையை பாதுகாப்பதற்காக பவுல் எழுதின நிருபம் இந்த கொலோசியர் நிருபம். இந்த கொலோசு சபையை பவுல் ஸ்தாபிக்கவில்லை, அவர் ஸ்தாபிக்கல. மாறாக எப்பாப்ரா தான் இந்த சபை ஸ்தாபித்தார். அதாவது பரிசுத்த பவுலடிகள் எபேசுவில், நான் சொன்ன பார்த்தீங்களா, 100 மைலுக்கு பக்கத்தில் இருந்த எபேசுவில் ஊழியம் செய்த அந்த நாட்களில் அங்கே வந்து சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர் தான் எப்பாப்ராங்க. இந்த எப்பாப்ரா தங்களுடைய ஊராகிய கொலோசுக்கு போய் அவர் ஆரம்பித்த சபை தான் இந்த கொலோசு சபை. இந்த சபையை பரிசுத்த பவுலடிகள் அவர் சந்தித்ததும் இல்லை, ஸ்தாபித்ததும் இல்லை. எப்பாப்ரா ஸ்தாபித்தார். இப்போ சில வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:7. கொலோசியர் 1:7. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாபிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். உங்கள் ஊழியக்காரனாகி எப்பாபிரா. இன்னொரு வசனம் 4:12-13. எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எராப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அப்போ கொலோசு சபையை ஸ்தாபித்து அதன் பிறகு அருகில் இருந்த எராப்போலி, அப்புறம் லவோதிக்கேயா, இங்கேயும் சபைகளை ஸ்தாபித்தார். இப்போ கொலோசுக்கு ஒரு நிருபத்தை பவுல் எழுதினால் அந்த நிருபத்தை கொலோசுவில் வாசித்து அதை கொண்டு போய் எராப்போலி லவோதிக்கேயா சபைகளிலும் வாசிப்பது வழக்கம். அப்படி தான் எழுதியிருக்காரு. அப்படி இந்த சபைகளெல்லாம் ஸ்தாபித்து பொறுப்பாய் நடத்தின ஒரு ஊழியக்காரர் தாங்க எப்பாப்ரா. ஆகவே இந்த சபையை வந்து அவர் பார்த்ததில்லை பவுல், அந்த யாரையும் சந்தித்ததே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு சபைனா அதுதான். நீங்கள் குறிப்பாக இந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். முதல் வசனம் 5வது வசனம். உங்களுக்காகவும் லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் திருப்படி காணாதிருக்கிற உங்களுக்காக. பார்த்தீங்களா? 5வது வசனம் பாருங்க. சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து போதும். அப்படி இவர்களை பார்த்ததும் இல்லை அவர். அந்த சபைக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்கிறது இந்த ஞானவாத கொள்கையினால என்பதை அறிந்து ஒரு உண்மையான சத்தியத்தை எழுதி சபையை சரிபடுத்த விரும்புகிறார். இதை கேட்குற பார்க்குறவங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நிறைய கள்ளோபதேசங்கள் பெருகிவிட்டது. நூதனமான உபதேசங்கள், மனுஷ யோசனையின்படியாய் மனுஷ கற்பனையின்படியாய் ஏற்படுத்தப்பட்ட நூதனமான கள்ள உபதேசம் பெருகிவிட்டது, சபையை பாதித்து கொண்டிருக்கிறது. இதை நடக்குன்னு பவுல் முன்னமே சொல்லியிருக்காருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் 28, 29, 30 வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா எபேசு சபை மூப்பரை கூப்பிட்டு அந்த ஃபேர்வெல் ஸ்பீச்சில் பேசுகிறார். பிரியாவுடைய பிரசங்கத்தில் சொல்கிறார், நான் போன பின்பு மந்தை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும், உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி ஸ்தோத்திரம் இப்படி சபையை பாதிப்பார்கள் அப்படின்னு அங்கே சொல்கிறாருங்க. அப்படி சபை பாதிக்கக்கூடிய சக்திகள் அன்றிலிருந்து இன்றைக்கும் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நம்ம கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த நூதனமான உபதேசங்கள் இன்றைக்கு சபை பாதித்து கொண்டிருக்கிறது.
ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவ ஜனம். ஆகவே இந்த சத்தியங்கள்லாம் ரொம்ப மிக முக்கியமானது. இந்த கொலேசு இந்த நிருபத்தினுடைய கருப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் மேன்மை. அதுதான் இந்த நிருபத்துடைய மையமே, கிறிஸ்துவின் மேன்மை, த ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அதை பேஸ் பண்ணி தான் எழுதுகிறார். இயேசு சபைக்கு தலையாக இருக்கிறார், அவர் பூர்ணமாக இருக்கிறார், ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள்லாம் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது என்றெல்லாம் அவர் எழுதுகிறாருன்னா, இந்த நிருபத்தினுடைய கருப்பொருளே கிறிஸ்துவின் மேன்மை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட பக்க வழியாய் நுழைந்திருக்கிற இந்த உபதேசங்களுக்கு இடக்கூடாது. நீங்கள் நிறைவுள்ளவர்கள், கிறிஸ்து நிறைவானவர், பூரணமுள்ளவர், பரிபூர்ணமுள்ளவர். அப்படிப்பட்ட கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சேவிக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட மாயமான இந்த உபதேசங்களுக்கு இடம் தராது என்று திரும்ப 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 எழுதுறாங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, நான் திருச்சபைக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, நல்ல உபதேசத்தை நாம் விதைத்தால், நல்ல உபதேசத்தை கடைபிடித்தால், இந்த கள்ள உபதேசங்கள்லாம் காணாமலே போயிடும். நாம் துரத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே தான் இது கேட்குறவங்க நல்ல உபதேசங்களை கேளுங்க, சத்திய வசனங்களை கேளுங்கள். கள்ள உபதேசங்கள் காணாமலே போய்விடும். ஆகவே தான் அதை மையமாக வைத்து, கிறிஸ்துவின் மேன்மை மையமாக வைத்து, இந்த துருபதேசங்களுக்கு செவிகொடாதிருங்கள் அப்படின்னு எழுதுறாருன்னு எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இந்த நிருபத்தை எழுதின நோக்கம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எதுக்காக பவுலடிகள் இந்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்று கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை விவரிப்பதற்கு. இப்போ நீங்கள் 1:18 வாசிங்களேன். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேரும் ஆனவர். அப்புறம் 2:9 வாசிப்போம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அப்படி கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை எடுத்து சொல்லணும். இரண்டாவது, விசுவாசிகளின் ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து பேசணும். நீங்கள் 1:28, 2:6-7 பார்த்தீங்கன்னா விசுவாசிகளின் ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து அவங்க பேசுவாருங்க. அப்புறம் 3வது நோக்கம் என்னன்னா, பவுல் தன்னை குறித்து, தன் நிலைமை குறித்து எடுத்து சொல்லுவது தான் 4ஆம் அதிகாரம். இந்த 3 நோக்கங்களுக்காக எழுதுறாருங்க. ஒன்று, கிறிஸ்துவின் மேன்மையை சொல்லணும், ஆவிக்குரிய முதிர்ச்சி விசுவாசிகளுக்கு இருப்பதை குறித்து பேசணும், தன்னுடைய நிலைமை குறித்து சபைக்கு சொல்லி ஜெபிக்கும்படி கேட்கிறார். அப்போ எழுதப்பட்டது தாங்க இந்த கொலேசு நிருபம். இந்த நிருபத்தில் தான் இந்த குறிப்பாக இந்த 2ஆம் அதிகாரத்தில் 3 விதமான மிக முக்கியமான எச்சரிப்பு சொல்றார். இந்த எச்சரிப்புகள் தான் கிறிஸ்தவத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு எழுதுறாங்க. 3 விதமான எச்சரிப்பு. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். விடுதலையாக்கப்பட்ட என்பதினால இஷ்டம் போல வாழக்கூடாது அப்படிங்கிறது தாங்க அவருடைய சாராம்சம். இன்றைக்கும் பாருங்க, நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்று மனம் போன போக்கில் ஜீவிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். கேட்டால் என்னையா இப்படிலாம் ஓடி ஆடி குட்டிக்காரனை போடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டால் நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள்ன்றாங்க. கவனிக்கணும், எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கினார். எதற்கு இஷ்டம் போல வாழ இல்லை. எகிப்து விட்டு வந்த பிறகுதான் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் உடுத்த வேண்டும் என்று ஒழுக்க கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தி இருந்தார் ஆண்டவர். ஆகவே தான் அன்னைக்கு சரி இன்னைக்கும் சரி விடுதலையாக்கப்பட்டதுனால நாம் இஷ்டம் போல வாழ்வதற்கு அல்ல என்பதை மனசில் வைக்கணும். எப்படி வாழ்வதல்ல கிறிஸ்தவம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது தான் கிறிஸ்தவம். அதுதான் உலகத்தை வேறு பிரிச்சிருக்கிறார். கவனிக்கணுங்க. ஆகவே தான் 3 விதமான எச்சரிப்பை சொல்லி கவனமாயிருங்கள் அப்படி சொல்றார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் மனம் போல ஜீவிப்பதற்கு அல்ல. ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒழுங்கின்படி ஜீவித்து ஆண்டவர் மகிமைப்படுத்தத்தான் சொல்லப்பட்டிருக்கிறோம் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதிலிருந்து இந்த நிருபத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பாவத்துக்கு மறுத்து
இயேசுவுக்கு அனுமதிப்பது. நல்ல கவனிங்க, பாவத்துக்கு மறுப்பு தெரிவித்து இயேசுவுக்கு அனுமதி கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். எஸ் டு கிரைஸ்ட் அண்ட் நோ டு சின். ஒருபோதும் பாவத்துக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரின் தலைமையின் கீழே இருந்து நாம் செயல்படணும், ஆண்டவரின் ஆளுகை கீழே இருந்து செயல்படணும் என்பதை அழுத்தமாக சொல்லப்பட்ட ஒரு நிருபம் இந்த கொலோசு நிருபம். சரி, இப்போ அவர் கொடுக்கிற 3 எச்சரிப்பு என்ன? மிக முக்கியமான எச்சரிப்பு 3, அந்த ஸ்பெசிஃபிக் வார்னிங்ஸ் பார்க்கலாங்களா? 1, முதலாவது, எந்த மனிதனும் உங்களை குற்றப்படுத்த விடாதே. தான் முதல் குறிப்புங்க. எந்த மனிதனும் உங்களை குற்றப்படுத்த விடாது. வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 16, 17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களின் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. முதல் எச்சரிப்பு, குற்றப்படுத்த விடாதே. இயேசுவுக்குள் விடுதலையான நீங்கள் எந்த விதத்திலும் பயனற்ற உபதேசங்கள், அப்புறம் எந்த விதத்திலும் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட மேன் மேடு விளக்கங்கள் அல்லது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகள், இவைகளை நீங்கள் கடைபிடித்து அதனாலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதபடி கவனமாயிருங்க. இல்லையா? மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகள், கோட்பாடுகள், பயனற்ற முறைமைகள், இதை நீங்கள் கடைபிடித்து நீங்கள் குற்றஞ்சாட்டப்படக்கூடாது, நீங்கள் எதற்கு அடிமையாக கூடாது என்று பவுலடிகள் எச்சரித்து சொல்றாருங்க. அவர் சொல்ற பாருங்க, எந்த மனிதன் உங்களை குற்றப்படுத்த விடாதீங்கள். அதில் ரெஃபரன்ஸா நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போகாதீங்க. அதுல தான் நம்ம ரிலீஸ் ஆகி வந்திருக்கிறோம் இல்லைங்களா? விக்கிரக ஆராதனை, பலவிதமான பாவங்கள், மத கட்டுப்பாடுகள், கொள்கைகள், இப்படிப்பட்ட பலவிதமான காரியத்தில் இருந்து தான் நம்ம ரிலீஸ் ஆகி வந்திருக்கிறோம். மறுபடியும் அதை சிக்கி அடிமையாகாதீங்க. அதுதான் சொன்ன உங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள், விடுதலையாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், ஸ்தோத்திரம், நீங்கள் எந்த விதத்திலும் மனுஷனால் ஏற்படுத்த கொள்கைகள், பயனற்ற இப்படிப்பட்ட முறைமைகள்னால உங்களை கெடுத்து கொள்ளாதிருங்கள் என்று பவுலடிகள் இந்த கொலேசு சபைக்கு ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்தில நிறைய பெந்தகோஸ்த பாரம்பரியம் என்று சொல்லி அந்த பழைய முறைமைக்கு அடிமைத்தனத்துக்கு ஆளாக நிலைமை பெருகி கொண்டிருக்கிறது சபைகளில். ரொம்ப கவனிக்கணும். நான் ஒரு பல வருஷத்துக்கு முன்பு ஒரு பெந்தகோஸ்த சபையில் நடைபெற்ற ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன், ஒரு ஊழியக்காரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு. அதை போல ஒரு ஆடம்பரமான என்கேஜ்மெண்ட்டு நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு ஆடம்பரமான என்கேஜ்மெண்ட்டு. அப்புறம் பலிபீடத்தில் புல்பிட்லேயே மற்றவர்கள் நலங்கு வைக்கிற மாதிரி அதை போலவே சடங்கு செய்தார். துக்கமாக இருந்தது எனக்கு. பெந்தகோஸ்தக்காரர்கள் கவனிக்கணுங்க. ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட சடங்குகள், சம்பிரதாயங்கள் பெருகிவிட்டது பெந்தகோஸ்தல, கிறிஸ்தவத்தில். கவனிக்கணும். ஆகவே தான் இந்த எச்சரிப்பு ரொம்ப முக்கியம். எந்த மனிதனும் உங்களை குற்றப்படுத்த நீங்கள் இடம் தராதிருங்கள். அப்போ இந்த ஞானவாத கொள்கை அப்படி சொன்ன பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 3 மிக முக்கியமான கொள்கைகள் அதுக்குள்ளே இருந்தது. ஞானவாத கொள்கைக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 லீகலிசம். லீகலிசம் கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாட்டு முறைமைகளை, யூத முறைமைகளை கடைபிடிப்பது. இதை கடைபிடிக்கணும், அதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்ற ஒரு போதனை, அது லீகலிசம். நீங்கள் இப்போ 2:16 கொஞ்சம் வாசிங்களேன். 2:16.
கொலோசியர். ஆகையால் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது ம், பண்டிகை நாளையும் ம், மாத பிறப்பையும் ம், ஓய்வு நாளையும் குறித்தாவது ம். ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஓ, புசிப்பதை குறித்து, போஜனத்தை குறித்து இப்போ பழைய ஏற்பாட்டு முறையின்படி இது இப்படி தான் இருக்கணும்னு போதித்தார்கள். அதனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த புசிப்பதை குறித்து, போஜனத்தை குறித்து, இந்த முறைமைகள் குறித்து இயேசுநாதர் சொன்ன வார்த்தை என்னங்க? வாசிக்கலாமா? மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 20 வசனம் வாசிக்க பார்க்கலாம். அதற்கு இயேசு, ம், நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? ம், வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், ம், விபசாரங்களும், ம். வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று பழைய ஏற்பாட்டு முறைமை, அதோட பரிசேயர்கள் சேர்த்து கொண்ட அநேக காரியங்கள் இல்லையா? நீங்கள் சீசர்களை பார்த்து இவர்கள் கை கழுவாமல் சாப்பிடுறது என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இப்படி அநேக முறைமைகளை ஏற்படுத்தினார்கள். ஓய்வு நாளா சோத்திரம், ஆக இதை தான் செய்யணும், செய்யக்கூடாது என்று போதித்தார்கள். ஆண்டவர் தான் கடிந்து கொண்டார்கள். ஓய்வு நாளிலே உங்களுடைய மாடாவது கழுதையாவது ஒரு துறவில விழுந்தால் நீங்கள் தூக்கி விடாமல் இருப்பீர்களோ அப்படின்னு கடிந்து கொண்டிருப்பார். இப்படி ஓய்வு நாளா இவ்வளோ தூரம் தான் நடக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு 3/4 மைல் தூரம் தான் நடக்கணும், ஓய்வு நாளா ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சுமக்கணும் என்று பல முறைமைகளை சேர்த்து வைத்திருந்தார். அதாங்க பழைய ஏற்பாட்டு முறைமை இவர்கள் சேர்த்து கொண்டது. அப்படிப்பட்ட அந்த கொள்கைகள் தான் இந்த ஞானவாத கொள்கை, லீகலிசம், அது இருந்தது. அது சபையை பாதித்தது இல்லைங்களா? அப்புறம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தூதர் வணக்கம். தூதர் வணக்கம், மிஸ்டிசம், அதுக்கு பேருங்க தூத வணக்கம். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, தூதர்களை வணங்கி ஆண்டவருக்கு நமக்கிடையே தூதர்களை பிரதானப்படுத்துவது, தூதர்கள் மூலமாகத்தான் ஆண்டவரை நெருங்குவது என்கிற ஒரு வணக்கம் இருந்தது, என்ற ஒரு முறம் இருந்தது. அதுதாங்க மிஸ்டிசம். அது வந்து ஞானவாத கொள்கையில் இருந்தது. மூன்றாவது அசட்டிசம்னு இருந்தது, சரீர ஒடுக்கம். அதாவது துறவரம் சொல்கிறான் பார்த்தீங்களா, சந்நியாச முறைமை. இந்த சந்நியாச முறைமை, துறவரம் தான் உயர்ந்தபட்ச பரிசுத்தம் என்று நினைக்கக்கூடிய கொள்கை. இந்த 3 கொள்கைகளும் ஞானவாதத்துக்குள்ள இருந்தது. அது பட்டணத்தில் இருந்தது, அது சபையை பாதித்தது. ஆகவே தான் தெளிவாக எழுதுறாருங்க. இப்படி இதுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், அவர் பூர்ணமாக இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆக இவைகளெல்லாம் நெடலாய் இருக்கிறவைகள், ஆகவே இவைகளெல்லாம் ஒழிந்து போகக்கூடியவைகள், அற்ப பிரயோஜனமானவைகள். ஆகவே நீ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுங்க, கிறிஸ்து உபதேசத்தை கேளுங்க என்று கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பினார் பவுலடிகள். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த இடம் தராதிருங்கள். இப்போ பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். நீங்கள் 2:16 கவனிங்க, எப்படி தொடங்குது பாருங்க. அது 2:16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும். ஆகையால் அப்படின்னா முந்தைய 2 வசனத்தை வாசிக்கணும்னு அர்த்தம். ஆகையால்னா முந்தைய வசனத்தை வாசி. முந்தைய வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த 14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் இயேசு இந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று அவைகளுக்கெல்லாம் நாம் செத்தவர்கள். நியாயப்பிரமாணத்தில் மிக முக்கியமானது இருக்கு, நல்லவைகள் இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டு முறைமைகளை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை, அந்த உபதேசங்களை, அதை பாதிக்கக்கூடிய இப்படி மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டவைகளுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது என்றாருங்க. அவைகளுக்கெல்லாம் நாம் செத்தவர்கள். கிறிஸ்து அவர் ஸ்தோத்திரம் ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். அவர்களெல்லாம் அவைகளுக்கு செத்தவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. என்றால் இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே,
ஆகையால் என்ற வார்த்தையை மறக்கக்கூடாது நீங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்முடைய நடுவில் அநேக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைமுறை பழக்கத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தான் சொல்றார், நீங்கள் ஸ்தோத்திரம் பழைய முறைமைக்கு, பழைய பழக்க வழக்கங்களுக்கு, பாரம்பரியங்களுக்கு, ஸ்தோத்திரம் சடங்குகளுக்கு செத்தவர்கள். கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவரால் ரட்சிக்கப்பட்ட நாம் பழைய பாவங்களுக்கு, பழமை முறைமைகளுக்கு, சடங்காச்சாரங்களுக்கு, சடங்குகளுக்கு செத்தவர்கள் என்பதை மறக்காதிருங்க. மறுபடியும் அந்த பழமை அடிமைத்தனத்துக்குள்ள போகாதிருங்க. யாரும் உங்களை குற்றப்படுத்த இடம் தராதிருங்கள் என்று பவுல் இந்த சபைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அவங்க நமக்கு பேசுறாரு. ஆகவே ஒரு விசுவாசி என்று சொன்னால் அவர்கள் பாவத்துக்கும் பழையவைகளுக்கும் செத்தவர்கள் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஆக இந்த பழைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், இதுக்கெல்லாம் நம்ம விளங்கி இருக்கணும் இல்லையா? நிறைய இடங்களை பாருங்க, கல்லறை திருவிழா என்று ரொம்ப பிரதானப்படுத்துகிறாங்க. அதுக்குள்ள அதிகமாக நான் போக விரும்பலை. இப்படி நிறைய சடங்குகள் இருக்கிறது. மரித்தவர்களுக்கு பால் ஊத்துறது, செத்தவர்களுக்கு பால் ஊத்துறது, சடங்கு பண்ணுறது இல்லையா? மரித்தவர்கள் ஆவியாக அவர்கள் வருவார்கள் என்று அதற்கென்று படைக்கிறது நிறைய பெந்தோஸ்தில் இருக்குதுங்கப்பா. எத்தனை துக்கம் பாரு. ஆகவே ஒரு விசுவாசி அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு மரித்தவர்கள். ஒரு காலத்தில் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டது அவைகளுக்கு நாம் மரித்தவர்கள். ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்பு, நமது பார்வையெல்லாம் கிறிஸ்து. அதைத்தான் பவுல் இங்க சொல்றாருங்க. ஆண்டவர் நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகவே பழைய அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு நீங்க போகாதீங்க என்று சொல்றாருன்னா எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது மாத பிறப்புகள், வருஷ பிறப்புகள், பண்டிகைகள், திருவிழாக்களிலே எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்கு சம்பந்தமில்லாத சடங்கு சம்பிரதாயம் இருக்கக்கூடாது. அதுக்கு மரித்தவர்களாய் நாம் சாட்சியுள்ள மக்களாய் வாழ வேண்டும். இன்னும் கூட பாருங்க, இந்த கலாத்தியருக்கு கடிந்து கொள்றாரு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு சிலர் இப்படிப்பட்ட அந்த சடங்குகள் இவங்களெல்லாம் நமது பரிசுத்தத்தை வளர்வதற்கு உதவும், அதிகமாக கிறிஸ்துக்கள் வளர்ந்தவர்கள் என்பதற்கு உதவும் நினைக்கிறாங்க. அதை அவங்க தான் கண்டிக்கிறாருங்க. வாசிக்கலாமா? கலாத்தியர் 4:10-11 வாசிங்கள். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லுவாருங்க. ஏன்னா ஸ்தோத்திரம் பழைய அந்த அடிமைத்தனத்துக்கு போனதுனால அப்படி சொல்றாருங்க அவர். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்க மனசுல வைக்கணும். நீங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுவார். அது ரொம்ப முக்கியங்க. 1 பேதுரு 1:18-19 கொஞ்சம் வாசிங்க. 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா? அருமையான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் விலையேற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கீங்களே அப்படி சொல்றாரு. ஆகவே பழைய அடிமைத்தனத்துக்கு போகாதீங்க. நாம் அவசரப்பட்டு இன்னொரு விஷயத்தை மனசில் வைக்கணுங்க. யாரையும் நம்ம குற்றஞ்சாட்டவும் கூடாது, நியாயத்திற்கும் நம்ம கூடாதுங்க. நாம் ஆவிக்கு ஏன் சொல்றேன்னா, நம்ம இதெல்லாம் கடைபிடித்து ஆவிக்கிற நிலைமை நல்ல நிலைமை இருக்கிறதுனால அப்படி இல்லாதவர்களை நாம் ஒரே அடியாக பாவிகள் என்று அவளை குற்றஞ்சாட்டி அவர்களை பலகீனம் உள்ளவர்கள் சொல்லி நியாயந்திருக்கக்கூடாது. இன்னைக்கு அது அதிகம் கிறிஸ்தவத்தில். நாம் நல்ல மோர் ஸ்பிரிச்சுவல் என்கிறதுனால வளர்கிற கிறிஸ்தவர்கள், அடிப்படையிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள், அவர்களை அற்பமாய் எண்ணுக்கிற போக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அதிகம். ஆகவே தான் கவனமாக இருக்கணுங்க. நம்ம யாரையும் குற்றஞ்சாட்டாதிருங்கள், ஸ்தோத்திரம், நியாயம் தீர்க்காதிருங்கள். அதுவும் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸ்தோத்திரம். அதுக்கு ரோமர் 14 அதிகாரத்தில் பவுல் சொன்ன சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நமக்கு.
இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நீங்கள் நன்றாய் வளர்ந்தவர்கள் என்பதினால யாரையும் குற்றஞ்சாட்டக்கூடாது. கவனிங்க பார்க்கலாம். ரோமர் 14:12-13 வாசிங்களேன். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதே என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அப்புறம் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஆக இந்த புசிப்பதை குறித்து, போஜனத்தை குறித்து, ஆகவே நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதிருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? சில பாருங்க, நாங்கள் வெஜிடேரியன் இல்லையா, சைவ உணவு உட்கொள்கிறேன் என்று சொல்லி அசைவ உணவு உட்கொள்கிறவர்கள அற்பமாய் பேசுகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. நிறைய நான் பார்த்துருக்கிறேன். திருமணம் ஆகாதவர்கள், திருமணமானவர்களை குற்றப்படுத்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆக திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்கிறீர்களா? அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். அது அன்னகராக இருக்க அழைப்பு இருந்தால் அது உங்களுக்கும். அடுத்தவர்களை வந்து குற்றஞ்சாட்டக்கூடாதுங்க. இப்படி புசிப்பதை குறித்து, திருமணத்தை குறித்து, ஸ்தோத்திரம், உங்களைப் போல் அவர்கள் இல்லாததை குறித்து, விசுவாச குறைவை குறித்து, விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களை அற்பமாக நினைக்காதீங்க இல்லையா? ரொம்ப முக்கியம் அதெல்லாம். உங்களுக்கு இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா வளர்ந்தவங்க வளராதவர்களை அற்பமாக நினைக்கிறது. இந்த போக்கை கடிந்து கொள்ளுகிறார். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறாருங்க. ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுடைய விசுவாச ஜீவியம் அடுத்தவருக்கு என்ன பாதிப்பாருக்கு தான் பார்க்கணும். பக்தி விருத்தி உண்டு பண்ணுறீங்களா, அல்லது உங்கள் பேச்சு, நடத்த, வார்த்தை அடுத்தவளை பாதிக்குதா, அடுத்தவளை காயப்படுத்துறீங்களா, உருவாக்குறீங்களா, உடைக்கிறீங்களா, காயப்படுத்துறீங்களா, காயம் கட்டுறீங்களா, பக்தி விருத்தி உண்டு பண்ணுறீங்களா, அல்ல இருக்கிற பக்தியே நீங்கள் எடுத்து போடுறீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு. நாம் வளர்ந்தவர்கள் என்பதனால வளர்ந்து கொண்டிருக்கிற அல்ல ரட்சிக்கப்படாத கிறிஸ்துவ அற்பமாக எண்ணாத, நியாயம் தீர்க்காத, அவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு முயற்சி பண்ண. இது நம்ம மறக்கக்கூடாதுங்க. நம்ம ஒரு பக்தன் சொன்ன வார்த்தையை நம்ம வாசிக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவுங்கிறது நாம் அதிகம் தெரிந்திருக்கிறோம் என்ற பெருமை கொள்ள செய்கிறது. அவர் சொல்கிறாருங்க, அறிவு என்பது நாம் அதிகம் தெரிந்திருக்கிறோம் என்று பெருமை கொள்ள வைக்கிறது. ஆனால் ஞானம் என்பது நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்த்துகிறது அப்படின்னு வில்லியம் கூப்பர் அப்படின்னு ஒரு பரிசுத்தவன் சொல்றார் இல்லைங்களா? ஆகவே வேத அறிவில் தேறி இருந்தால் அற்பமாக நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஞானம் என்று சொன்னால் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்த்துவது தான் ஞானம். இதை மனதில் வைத்து அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாக இருங்க, அற்பமாக நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் பலகீனமானவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். பவுல் சொன்ன வார்த்தைங்க இல்லையா? ஆகவே இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். மனதை வைத்து கொண்டு ஸ்தோத்திரம், நல்ல உபதேசங்களை கடைபிடிங்க. அடுத்தவருக்கு அதை போதித்து அவருக்கு அப்படி நடக்க உதவி செய்யுங்கள். இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அந்த 2:16 மறுபடி வாசிக்கல. 2:16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன் சொல்றாருன்னா, கர்த்தருடைய நாள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளை ஆசிரித்தார் சனிக்கிழமை. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்டில் ஆதி சபை வாரத்தின் முதல் நாளான ஆகிய ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதித்தார்கள். ஏனென்றால் இயேசு அன்றைக்கு வாரத்தின் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார். நீங்கள் யோவான் 20ஆம் அதிகாரம் 1 வசனம் 20:19 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாரத்தின் முதல் நாளாகிய அந்த நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆகவே தான் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை சபை கூடியது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 கொஞ்சம் வாசிங்கள். 20:7 வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்படப்பட வேண்டும் என்று இருந்து அவருடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். வாரத்தினால் சபை கூடியது. நீங்கள் 1 கொரிந்தியர் 16:2 கூட வாசிங்களேன். 16:2 நான் வந்திருக்கும் போது
பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தில் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். அப்போ வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடியிருக்கிறது, திருவிருந்து ஆசரித்திருக்கிறார்கள், ஆராதித்திருக்கிறார்கள். ஆகவே தான் நாம் இன்றைக்கு ஞாயிறு ஆராதனை கடைபிடிக்கிறோம். பழைய முறைமையின்படி சனிக்கிழமை இல்லை. ஆக புதிய ஏற்பாட்டு காலத்தில் சோத்திரம் ஆதி சபை, புதிய ஏற்பாட்டு சபை வாரத்தின் முதல் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதித்தார். ஆகவே தான் நம்ம ஆராதிக்கிறோம் இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே. ஆக இதை குறித்து வேற யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள்னு சொல்லி அடுப்பே பற்ற வைக்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலைங்க. சோத்திரம் புதிய ஏற்பாட்டு முறையில் எல்லா வேலையும் செய்தார்கள். ஆனால் ஆராதனைக்குரிய காரியங்களில் பயபக்தியாக இருக்கணும், ஆராதிக்கணும். அந்த நாளில் நீங்கள் வேறு வேலை செய்கிறது, அலுவல் வைக்கிறது கூடாது என்பதையும் மனசில் வைக்கணும் நீங்கள். ஆக இதை குறித்து யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு பவுல் எச்சரிக்கிறார். இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சத்தியங்கள். ஆகவே சடங்கு சம்பிரதாயம் ஆக உலக வழக்கத்தின்படி வாழாமல் ஸ்தோத்த வேத சொல்லப்பட்ட சோத்து கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். பூர்ணமுள்ளவர்களாய் சோத்த பூர்ணத்தை நோக்கி நடக்க பிரயாசப்படுங்கள். 2வது, எந்த மனுஷனும் உங்களை வஞ்சிக்க இடம் கூடாதே. 2வது வார்த்தை, எந்த மனுஷனும் உங்களை வஞ்சிக்க இடம் கூடாது. 2ஆம் அதிகாரம் 18-19. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். மாயமான தாழ்மை, தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, காணாதவைகளில் துணிவாய் நுழைவது, மாம்ச சிந்தையில வீணாய் இருமாப்பு கொள்வது, இவைகளெல்லாம் உங்கள் பந்தய பொருளை, ரிவார்டை கெடுத்துவிடும். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்றார். 2வது எச்சரிப்பு இது, உங்கள் பந்தய பொருளை இப்படிப்பட்ட ஆராதனை முறைமைகளினாலே இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்றார். ஆகவே இது ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நேரடியாக நாம் தரிசிக்க முடியாது. ஆக தூதர்கள் மூலமாகத்தான் நாம் தரிசிக்க முடியும் என்று தூத வணக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார் மனுஷ முறைமையின்படி. அதைத்தான் கண்டனம் பண்றாருங்க. இங்க காணாதவைகளில் சொல்றாரு பாருங்க, சோத்திரம், காணாதவைகளில் நீங்கள் துணிவாய் நுழைந்து, இப்படி தூதர் வணக்கம் அதை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நேரடியாக நம்ம ஆண்டவரை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனை பெரிய ஒரு துரோகம் பாருங்க சபைக்கு இன்றைக்கும் இருக்கிறது இல்லையா? மத்தியஸ்தர்களை ஏற்படுத்துகிற முறைமைகள் இருக்கிறது. தூதர் வணக்கம், பரிசுத்தர்களின் வணக்கம் இல்லைங்களா? பலவிதமான மத்தியஸ்தர்கள் மூலமாக போகிற வழக்கு இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அதைத்தான் அன்றைக்கி அந்த சபைக்கு கண்டிக்கிறாருங்க அவர். நீங்கள் கிறிஸ்துக்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட இந்த மனுஷ முறைமைகளை கடைபிடிக்காருங்க, நம்ம நேரடியாகவே ஆண்டவரை தரிசிக்க முடியும் என்று பவுல் இந்த நிருபத்தை எழுதுறாரு. இப்படி மத்தியஸ்தருக்கு இடம் கொடுத்துட்டா மீடியேட்டருக்கு சாத்தானுக்கு வழிவகுத்து விடும். ஆகவே கவனமா இருங்க என்று சொல்றாருங்க. இந்த ஆபத்து ஆதாம் ஏவாள் காலத்திலே இருந்தது பாருங்க. நீங்கள் இதை புசிக்கினாலே தூதர்களை போல மாறுவீர்கள் சொன்னான் பாரு. சாத்தான் வர்றதுக்கு இடமாகுது. ஆகவே தான் பவுல் கண்டிக்கிறாருங்க. இதை கண்டித்து ஸ்தோத்திரம், நாம் நேரடியாய் நம் ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஜெபிக்க முடியும் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். அதை குறித்து நான் சொல்ல உங்களுக்கு. நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 முதல்ல வாசிங்க. எபிரேயர் 10:19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான
மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால். பாத்தீங்களா, சிலுவை மரணத்தின் மூலமாய் ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்த தெய்வ பிள்ளைகளே, நாம் நேரடியாய் ஆண்டவரை நெருங்க முடியும். இன்னொரு வசனுக்கு பாருங்க, இவர் 4:16, அருமையான வசனம் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமாய் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தைரியம் நேரடியாய் நம்ம ஆண்டவரை அணுக முடியும் இல்லைங்களா? இயேசுவே என்றால் அது இருக்கிறேன்னு சொல்லுவார். அதான் சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு எடுத்த மாபெரும் சலாக்கியம். ஏதோ வருஷத்துக்கு ஒரு விஷயம் பிரதான ஆசாரியம் மட்டும் மகாபரிசாரத்துக்குள்ள பெரிய வச்சுக்கிற அனுப்பம் பழைய ஏற்பாட்டு முறை. புதிய ஏற்பாட்டு முறை அப்படி அல்ல. ஸோ அது ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற அத்தனை பேரும் நேரடியாக இயேசுவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாருங்க. ஆண்டவரே இதை சொல்லியிருக்காருங்க. மத்தியஸ்தர் வேண்டாம்ப்பா சோத்திரம் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்காரு. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில், அவர் தாங்க நானே வழி சத்தியம் ஜீவம் இல்லையா? என்னாலே அல்லாமல் இயேசு தான் வழி. இயேசு மூலமாகத்தானே தவிர வேற மத்தியஸ்தர் இல்லை. மத்தியஸ்தர் இயேசு ஒருவர் தான். பிதாவுக்கு நமக்கு இடையே மத்தியஸ்தர் இயேசு ஒருவர். அதுதான் அதையும் பவுல் சொல்றாருங்க. 1 தீமோத்தேயு 2:5 கூட வாசிப்பாங்க. 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்புறம் ரோமர் 5:1-2 அங்கே இருக்கு பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாய், அவர் தாங்க நமக்கு மத்தியஸ்தர். வேற யார தூதர்களோ பரிசுத்தர்களோ எந்த ஒரு மனிதனோ அல்ல. அப்படி நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். நேரடியா ஆண்டவரை நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபிங்க, பேசுங்க, அவர் பேசுறத கேளுங்க. அவர்தான் நமக்கு வழி. அவர்தான் பிதாவிடத்திலே பரலோகத்துக்கு செல்லக்கூடியதான வழி. ஆண்டவர் இயேசுதான் என்று. அவர் யார் என்றால் அவர் பரிபூர்ணம் உள்ளவர், சபைக்கு தலையாயிருக்கிறார். ஞானம் அறிவினுடைய பொக்கிஷம் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. தேவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிறகு அவருக்குள் வாசமாக இருக்கிறது. அவர்தான் நமக்கு பலன், அவர்தான் தலை என்று ஸ்ட்ராங்கா பேசுறார். இது இல்லாம வேற மத்தியஸ்தர் இல்லைன்றதை கவனிக்கணும். நீங்க ஸ்தோத்திரம். இந்த சப்ஸ்டிடியூட்டுங்கிறது ஆபத்து, நமக்கு கவனிக்கணும். இயேசுக்கு பதிலாக இந்த சப்ஸ்டிடியூட்டுங்கிறது ரொம்ப ஆபத்து, டேஞ்சர் சப்ஸ்டிடியூட். இந்த மனசில் வைக்கணும். அதை சொல்லிட்டு தாங்க சொல்றாருங்க. சோத்தர் வஞ்சியாதபடிக்கு, யாரும் உங்களை வஞ்சிக்க கூடாது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. வஞ்சியாதபடினா யாரும் உங்களை ஏமாற்ற இடம் தராதீர் அப்படின்னு அர்த்தங்க. யாரும் உங்களை ஏமாற்ற இடம் தராதீர். லெட் நோ ஒன் கீப் defrauding you அப்படின்னு வருதுங்க. அப்புறம் யாரும் உங்களை தகுதியற்றவர்களாக்க இடம் தராதீர். யாரும் உங்களை தகுதியற்றவர்களாக்க இடம் தராதீர். டோன்ட் லெட் எனிஒன் டிஸ்குவாலிஃபை யூ அப்படி இருக்குது. பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு டிஸ்குவாலிஃபை ஆகாதீங்க இல்லையா? பந்தய பொருளை இழந்துடாதீங்க. ஏதோ இந்த உலக பிரகாரமான சடங்குக்கு மனுஷன் ஏற்படுத்தின மேன் மேட் ரெகுலேஷன்ஸ், இதை கடைபிடித்து நிச்சயத்தை இழந்துடாதீங்க, கவனமாயிருங்கள் என்று பவுல் எழுதுறது எவ்வளோ முக்கியம் சபைக்கு இல்லைங்களா? இப்படி ஆண்டவர் இயேசுவின் ஸ்தானத்தில் வேற எதையோ யாரையோ வைத்து விட்டா அதுக்கு பேர் தாங்க விற்கிற ஆராதனை. நம்ம நினைக்கிறோம் விற்கிறான என்ன, ஏதோ ஒரு பொருளை ஒரு பொண்ணை வழங்குறது மட்டும் கிடையாது. இயேசு இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் வேற எதை வைத்தாலும், மனுஷனையோ பொருளையோ அழகையோ அந்தஸ்தையோ படிப்பையோ விளையாட்டையோ
எது வைத்தாலும் ஆண்டவர் 2வது 3வது தள்ளிட்டு முதலிடம் கொடுத்தீங்க எல்லாமே விக்கிரகாரம் தான். ஆகவே கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் வளர்ந்தவர்கள், தேறினவர்கள், வசனத்தின்படி வாழும் மக்கள் என்பதனால் பெருமை கொள்ளவும் கூடாது. அதையும் பார்க்கணும். அதுவும் உங்களை வஞ்சித்து விடும். நீங்கள் குறிப்பாக தாழ்மை வேணுங்க நமக்கு. பெந்தகோஸ்தல இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகள் விசுவாச மக்கள் கர்த்தர் சொல்கிற தாழ்மை வேணும் நமக்கு. நம்ம மோர் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறதுனால பெருமை கொள்ளக்கூடாது. நம்ம கவனிக்கணும். பக்தன் யோபு ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு பெருமை இருந்தது. அவர் நல்ல ஒரு உத்தமன், கர்த்தருக்கு பயந்தவர், பொல்லாப்பட்டு விலகுகிறவர், ஆண்டவரால் சாட்சி பெற்றவர். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் அனுபவம் அவருக்குள்ள பெருமை இருந்தது. ஆனால் இந்த பாடு அனுபவங்கள்லாம் அதை உடைச்சிருச்சு. அவர் உடைத்த பிறகு எவ்வளவா தாழ்த்துறாரு. இருக்குதா இல்லையா உங்களுக்கு? யோபு 42:5-6 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். பாத்தீங்களா? மனஸ்தாபப்படுகிறேன். இதே இந்த கொலோசியருக்கு 2ஆம் அதிகாரம் 23 சொல்லுவார் பாருங்க பவுல். வாசிங்க பார்க்கலாம். 2:23. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. ஆக இதனால் பெருமை கொள்ளாத. இயேசுவை பாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சொல்றார், 13-14 வசனத்துல, ஆண்டவரும் போதனமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினுண்டானா நீங்களும் அந்தப்படியே போய் செய்யுங்கள். அடேப்பா! அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய மேன்மை நமக்கு பெருமையாக கூடாது. தாழ்த்துங்க. யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்கள். அதையும் மனசுல வைக்கணும். யார் உங்களை வஞ்சியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற போதனைகள் இவ்வளோ ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸ்தோத்திரம். அப்படி ஆமாம், உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது எச்சரிப்பு, எந்த மனிதனும் உங்களை அடிமைப்படுத்த விடாதேயுங்கள். முதல்ல பார்த்தோம், எந்த மனிதனும் உங்களை குற்றப்படுத்த விடாதே. 2வது பார்த்தோம், எந்த மனிதன் உங்களை வஞ்சிக்க இடம் கூடாதே. 3வது, எந்த மனிதன் உங்களை அடிமைப்படுத்த விடாதே. இப்போ கொலோசியர் 2:20, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன அப்படின்னு அடிமைப்படுத்த விடாதே. தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. இல்லையா? அப்படின்னா இது என்ன சொல்ல வருதுன்னா, இதுதாங்க அந்த அசட்டிசம் சொன்ன பாருங்க. இல்லையா? அசட்டிசம் சரீர ஒடுக்கத்தை மேன்மைப்படுத்தி அவர்களே நல்ல பரிசுத்தத்தில் வளர்ந்தவர்கள், அவர்கள் தான் பரிசுத்தமாக இருக்க முடியும், கர்த்தரை பிரியப்படுத்த முடியும் என்கிற ஒரு கொள்கை அசட்டிசம். இல்லையா? சுருக்கமாக சொல்ல போனால் இந்த துறவரம், சந்நியாசம், இதன் மூலம் நாம் அதிக பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று நினைக்கிற ஒரு போதனை. அந்த போதனைக்கு நீங்கள் அடிமையாகாதிருங்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் சுய இஷ்டமான ஒரு ஆராதனை, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சுய இஷ்டமான ஒரு ஆராதனை, அதுக்கு நீங்கள் அடிமைப்படாதிருங்கள். அதனால் யாரும் உங்களை ஏமாற்றக்கூடாது. சுய இஷ்ட ஆராதனை இதுதாங்க இன்றைக்கு கிறிஸ்தவத்தில், பெந்தகோஸ்தல அதிகமாய் பெருகிவிட்டது. மனுஷ முறைமையிலான ஸ்தோத்திரம் கொள்கைகள். இல்லையா? சுய இஷ்ட ஆராதனை. நீங்கள் காயின் ஆபேல் ஆராதனை பார்க்குறோம் இல்லைங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயினுக்கும் ஆபேலுக்கும் அவங்க பலி செலுத்தினார்கள், ஆராதித்தார்கள். என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ஆபேல் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்தான், காயின் தனக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்தான். அதுதாங்க பெரிய வித்தியாசம். நீங்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு வாசித்து பாருங்க. நீங்கள்
ஸ்தோத்திரம். தேவனை பிரியப்படுத்துவது எப்படி என்று அறிந்து அவர் பிரியப்படுகிற ஸ்தோத்திரம் ஒரு மந்தையின் தலையிட்டு கொண்டு வந்து அடித்து ரத்தம் சிந்தி ஸ்தோத்திரம் பலி செலுத்தினான் இல்லையா? ஏன் அப்படி செலுத்தினா? ஆண்டோட பிரமாணம் அது. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாயிராது. ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம் என்பது தேவ பிரமாணம். அதுதான் அவருக்கு பிரியம் என்று அறிந்து அவன் ரத்தம் சிந்தி பலி செலுத்த அதை கர்த்தர் அங்கீகரித்தா. தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஆனா காயின் அப்படி அல்ல. ரத்தம் சிந்தக்கூடிய அந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணல. தன் கைகளில் கிடைத்தவளை கொண்டு வந்து அவன் படைத்தான். தன் இஷ்ட ஆராதனை, தனக்கு பிரியமான ஆராதனை செய்தான். கர்த்தர் அங்கீகரிக்கல. இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. பெரும்பாலும் துக்கமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கு ஆராதனைகளில் இயேசு இல்லை, இயேசுவை குறித்த பிரசங்கம் இல்லை, சிலுவையை குறித்த தியானங்கள் இல்லை. எல்லாம் மனுஷ முறைப்படி மனுஷனை பிரியப்படுத்துகிற, மனுஷனை உயர்த்துகிற ஆராதனைகள் பெருகிவிட்டது. திருச்சபை மக்கள் கவனிக்கணும், கிறிஸ்தவர்கள் கவனிக்கணும். மனுஷனை பிரியப்படுத்த ஸ்தோத்திர, ஊழியரை பிரியப்படுத்த, ஊழியர் குடும்பங்களை மேன்மைப்படுத்தி ஆண்டவரை மறைக்கிற பொல்லாத ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கவனிக்கணும். ஒரு ஆராதனை என்றால் இயேசுவே தலையா இருக்கணும் இல்லையா? அதே நீங்க ஏசாயா 6 பாருங்க, கேருபீன்கள் அப்புறம் இங்கும் அங்கும் பறந்து 6 சட்டைகளை 2 சட்டைகளை முகத்தை மூடிக்கொண்டு கால்களை மூடிக்கொண்டு 2 சட்டைகளை இங்கு பறந்து சேனைகளிங்க பரிசுத்த ஆரத்த அந்த ஆராதனை. அதை பார்த்து தான் உள்ள உடைறாரு ஏசாயா இல்லையா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆராதனை, தங்களை மறைத்து கொண்டு ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற ஆராதனை. இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய சபைகளில் பாருங்க, இயேசுக்கே இடம் கிடையாது. பைபிளை திறந்து வாசிக்கிறது இல்லை இல்லையா? நான் ஆஸ்திரேலியா போன போது, நான் அங்கே போன போது, இங்கே போன போது, அமெரிக்கா போன போது, இதை தான் 1000 பேய் கதைகள் சொல்லுகிறார்கள், 1000 ஊர்கதைகளை சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு அறிவிக்கப்படவில்லை. துக்கமான விஷயங்க. கவனிக்கணும். சுய இஷ்ட ஆராதனை பெருகிவிட்டது. அதை தான் கண்டிக்கிறார் பவுலுங்க. சுய இஷ்ட ஆராதனை, மனுஷனால் ஏற்படப்பட்ட ஆராதனைக்கு நீங்கள் ஒரு நாள் அடிமைப்படக்கூடாது, அதனால பிரயோஜனம் இல்லைன்றாருங்க இல்லையா? அப்போ 2:22 வாசிங்கள். 2:22. இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே, அழிந்து போகுமே, பயனற்றது, யூஸ்லெஸ்ங்கிறாருங்க. இதெல்லாம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 2:23 வாசிடுவோம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தை பற்றிய ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு 1 தீமோத்தேயு 4:8 எழுதுறாரு. ஆக இதெல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது, பிரயோஜனமற்றது. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனா இவெல்லாம் மனுஷ பார்வைக்கு மேன்மையானது. இன்றைக்கு நடக்கிற ஊழியங்கள் முறைமைகள் எல்லாம் மனுஷ பார்வை, மனுஷனுக்கு முன்பாகத்தான் மேன்மைப்படுத்துகிறது தான் இன்னைக்கு ஊழியங்கள். துக்கமான விஷயங்க அது, துக்கமான விஷயம். இயேசுநாதர் என்னங்க சொன்னாரு? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது. பார்த்தீங்களா? அடேப்பா. ஆகவே தான் சொல்றார், அடிமைப்படாதீங்க நீங்க மனுஷ முறைமைகளுக்கு இல்லைங்களா? ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவோடு மரித்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தங்க? டெட் வித் கிரைஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணம் என்பது பிரிக்கக்கூடியது. அப்படின்னா கிறிஸ்துவோடு மரித்தவன் சொன்னால் நம்மை உலகத்திலிருந்து, உலக பழக்க வழக்கத்திலிருந்து, மனுஷ முறைமைகளிலிருந்து ஸ்தோத்திரம் நம்மை பிரித்தார் இயேசு. அதான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா? லேவியராக 20 பழைய ஏற்பாட்டு காலத்தை சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் வழக்கத்தின்படி நடவாதீங்க, அவர்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தவர் நான் பரிசுத்தர் இருக்க போல நீங்களும் பரிசுத்தரை சொன்னாரா இல்லையா உங்களுக்கு? லேவியராக 20, 23, 24 பழைய ஏற்பாடு சொல்லியிருக்காருங்க. லேவியராக 20, 23, 24.
நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரிச்செடுக்கப்பட்டவர்கள், மரித்தவர்கள் அப்படின்னா மரணம் என்றால் பிரிவினை. இப்போ நாம் உலக முறைமை, உலக மத பழக்க வழக்கங்கள், அந்நிய நுகத்தில் பிடைமடாமல் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு எதுன்னு சொன்னாரு. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் எது? நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து, அதான 2 Corinthians 6:14-18 வசனம் இல்லையா? அவர்களை விட்டு பிரிந்து அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படாமல் இருக்கான உறவுகள் தேவைதான். உறவுகளை விடக்கூடாது, தாய் தகப்பனை விடக்கூடாது, உறவுகளை விடக்கூடாது. ஆனால் அவர்களின் மத சம்பந்தமான பழக்க வழக்கங்களுக்கு நம்ம விலகி இருக்க வேண்டும். மனுஷ முறைமையில் விலகி இருக்க வேண்டும். அதுதாங்க திரும்ப திரும்ப சொல்றார். நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் பெஸ்ட் அதிகாரம் இதை தியானம் பண்றதுக்கு. நீ வாசித்து பாருங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் மரித்த நமக்கு பாவம் ஆளாதிருப்பதாக அப்படின்னு நிறைய எழுதுவாருங்க. என்றால் ஸ்தோத்திரம், நீங்கள் பிரிச்செடுக்கப்பட்ட மக்கள் என்பதை கவனிங்கள். மட்டுமல்ல, நம் சரீரம் தேவனுடைய ஆலயம், அது நமக்கு நல்லா தெரியும். 1 Corinthians 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 19-20 எத்தனை சொல்லிட்டேன் உங்களுக்கு. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இங்கு இயேசு தான் வாசமா இருக்கணும். இந்த சரீரமாகிய ஆலயத்தை எந்த விதத்திலும் எந்த ஒரு அலங்காரத்தின் நிமித்தமாகவோ ஸ்தோத்திரம் சடங்குகள் நிமித்தமாகவோ நீங்கள் கெடுக்கக்கூடாது என்று ரோமர் 12:1 படி ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் எவ்வளோ சொல்லட்டும் உங்களுக்கு. நீங்கள் எதற்கும் அடிமைப்படாதிருங்கள். உங்கள் சரீரத்தை சுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சிந்தையை சுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். உலக பழக்க வழக்கங்கள் போன காரியங்களை சிக்கிக்கொள்ளாதிருங்கள். உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தாரை போல வாழாமல், பூமியில் வாழ்ந்தாலும், கால்கள் பூமியில் இருந்தாலும் சிந்தை பரலோகத்தில் இருக்கும்படி இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழுங்கள் என்று பவுலடிகள் திரும்ப 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 சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஆகவே இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷ கற்பனைகள், உலக வழக்கங்கள் இன்னும் இதோட மோசமாக தான் இருக்கும். எல்லாவற்றிலும் கவனமாக இருந்து சிக்கிக்கொள்ளாமல் உங்களை காத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், அன்பினால் ஊழியம் செய்யுங்கள். சில கேட்கலாம், அப்போ உலக பிரகாரமாக இந்த இதெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதா என்னெல்லாம் கேட்கலாம். அன்னைக்கு அது இருந்தது. அன்னைக்கு இந்த கிரேக்க கொள்கைகள் ஒன்று என்னன்னா, கிரேக்க தத்துவங்கள் ஒன்று, உலக பிரகாரமான இந்த மெட்டீரியல் திங்ஸ் அது பாவம் என்று போதித்தார். அது சபையும் பாதித்தது. ஆனால் பவுல் அப்படி சொல்லலை இல்லையா? உலக பிரகாரம் சந்தோஷம் வேணாம்லாம் சொல்லலை இல்லையா? நண்பர்களுக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, ஆக வருமானத்தினாலே, நாம் சம்பாத்தியத்தினாலே ஸ்தோத்திரம் உலகத்தில் நம் பரிசுத்தம் கெடாதபடி சந்தோஷமாக இருப்பது ஆண்டவர் ஒருவோர் தடுக்கலைங்க. நீங்கள் 1 தீமோத்தேயு 6:17 வாசி ஜெபிப்போம் சொல்கிறார் பாருங்களேன். அது வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க. நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தெய்வம் இல்லையா? ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு. ஆனால் எதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். அதுதாங்க. ஆக நம்ம அடிமைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு நம் விட்டு விலகி இருக்கணும். ஆக பரிசுத்தம் கெடாதபடி, ஆவிக்குரிய தன்மை கெடாதபடி, பெருமை கொள்ளாதபடி, எதுவும் நம்ம அடிமைப்படுத்தாதபடி உலகத்தில் கர்த்தர் நம்ம அனுமதித்த காரியங்களிலே மகிழ்ச்சியாக இருப்பது தவறல்ல அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு. நல்ல வேதத்தை வாசித்து கர்த்தர் எதை விரும்புகிறாரு, எதை வெறுக்கிறார் என்பதை அறிந்து அதன்படி வாழுங்க. கர்த்தர் அனுமதித்த எல்லைக்குள் சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். மரணத்துக்கு அப்பால் இருக்கிற வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பயப்படாதிருங்கள் என்று இந்த சபைக்கு சொன்ன எச்சரிப்பு எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஆகவே இதை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாதபடிக்கு பாருங்கள். குற்றஞ்சாட்டப்படாதபடிக்கு கவனமாக இருங்க. அடிமைப்படாதபடி கவனமாக இருங்க. உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்கேற்ற பரிசுத்தமாய் வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவத்துக்கு தேவையான 3 மிக முக்கியமான சத்தியங்களை தியானிக்க உதவி செய்தீர். அதன்படி வாழ உலகத்துக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யும். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.